அறம் வலியுறுத்தல். அன்புடையோரே, திருவள்ளுவர் அருளிய ஒரு ஆழமான குறள். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓம்பு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு. மனிதன் இந்த உலகில் எதை தேடி ஓடுகிறான்? புகழ், செல்வம், அதிகாரம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது ஒன்றே, அறம். அறம் என்பது வெறும் நல்லொழுக்கம் மட்டுமல்ல. அது மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் ஆன்மீக சக்தி. உண்மையில் அறம் தான் மனிதனை மற்ற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தி அவனை உயர்த்தி காட்டும் காற்று போன்ற ஒரு தன்மை. காற்றை நாம் காண முடியாது, ஆனால் அது இல்லை என்றால் உயிர் இல்லை. அதேபோல அறத்தை நாம் கையில் பிடிக்க முடியாது, ஆனால் அது இல்லை என்றால் மனிதன் விலங்கு தன்மைக்கு சரிந்து விடுவான். அறம் இருந்தால் தான் கருணை பிறக்கிறது, பொறுமை வளர்கிறது, அன்பு விரிகிறது, அகந்தை கரைகிறது. இந்த உண்மையை மனிதன் புரிந்து கொண்டால் தன் உண்மையான தன்மையை, அதாவது ஆத்ம தன்மையை உணர்வது மிக எளிதாகிவிடும். ஆன்மீக பாதையில் அறம் ஒரு கட்டளை அல்ல, அறம் ஒரு பயணம். அறம் தான் மனிதனை புற உலகத்திலிருந்து அக உலகத்திற்கு அழைத்து செல்லும் பாலம். அதனால் தான் வள்ளுவர் கேட்கிறார், அறத்தை விட உயிர்க்கு மேலான ஆக்கம் வேறு எது இருக்க முடியும் என்று. அன்புடையோரே, அறத்தை வாழ்வில் கொண்டு வந்தால் புகழும் செல்வமும் பின்னால் வரும். ஆனால் அதைவிட மேலானது மனிதன் தன்னை தானே அறியும் ஆன்மீக ஒளி. அறம் வாழ்வாக மாறும் போது மனிதன் இறையை தேட வேண்டியதில்லை, இறை அவனுள் வெளிப்படும் சூழ்நிலை உருவாகும். நன்றி. வீடியோ உருவாக்கம் எஸ். கார்த்திகேயன்.